நம்ம மதுரையில் பார்த்தோம்னாக்கா நிறைய வந்து வெரைட்டி வேணும் நமக்கு வந்து அசைவ ஹோட்டல்ஸ் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கடைகளில் கூட ஒரு நல்ல தரமான ஒரு சுவையான ஒரு உணவுகள் வந்து நமக்கு மதுரையில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா இந்த பாட்டி கடை, அது பாட்டியோட அந்த கறி சுக்கா அப்படிங்கிறது இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ். அதோடு இல்லாமல் கறி தோசையும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இந்த பாட்டி கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கணும்னாக்கா ஸோ ஃபாத்திமா காலேஜ் வரும். ஸோ அந்த ஃபாத்திமா காலேஜில் ஒரு ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அண்ணா சிலை கிட்ட அந்த ரவுண்டானா பக்கத்தில் மாருதி ஏபிடி சுசுகி ஒரு ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூம் பக்கத்தில் தான் நம்ம அப்பத்தாவோட வெள்ளாட்டு கறி சுக்கா கடை இங்கே இருக்குது. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கவராஜ். பாட்டி கடை பாட்டி சுக்கா கடை. ஆமாம், அரவ மசால் தான், கெமிக்கல் இல்லாத ஐட்டம்ஸு எல்லாமே. வெள்ளாட்டங்கறி, ஈரல், எண்ணெய் சுக்கா, கறி தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு, வளையல், இட்லி, அவ்வளோதான். சைட் டிஷ் என்ன இருக்குது? சைடிஸ் வந்து சுக்கா, எண்ணெய் சுக்கா, ஈரல், குடல் 3 ஐட்டம் இருக்குது. 3 ஐட்டம். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இட்லி, கறி தோசை வெரைட்டிஸ் இது எல்லாமே அவ்வளோதான். இப்போ வந்து ஈவினிங் எத்தனை மணிக்குலேருந்து? 6:30 மணிக்கு ஆரம்பிப்போம். 11:15 11:30 முடிச்சிருவோம். ஆமாம். வந்து எல்லா நாட்களும் உண்டுங்களா? எல்லா நாட்களும் உண்டு. சில கம்பெனி ப்ராப்ளம் வந்தால் லீவ் விடுவேன், ஏதாவது ஒரு முடியல அப்படின்னா ஒரு லீவ் விடுவேன். மக்கள் நம்பிக்கையாக வர்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறி தோசை அதோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்ல முடியுமா? அது வந்து சார் தேங்காய் எண்ணெய், நெய், பிஸ்தா, முந்திரி, அரவ மசாலா எல்லாமே பொடிகள் பூராமே பொடி பண்ணி தனித்தனியாக வச்சான். தாளிப்பு பண்ணையில் முறையோட பண்ணுவோம். அந்த மாதிரி அது எல்லாம் சேர்மானம் சேர்த்தா கெடுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ வாங்கிட்டு போய் 4 கழிச்சு சாப்பிட்றாங்க. ஃபாரின்லோட கொடுக்குறாங்க. இங்கேருந்து ஒரு ஆள் பார்சல் வாங்கிட்டு போய் ஒரு கஸ்டமர் பிளேட்டில் போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. மக்கள் நல்லா சாப்பிட்றாங்க, ரொம்ப விரும்புகிறாங்க. வயசான முதியோர்களெல்லாம் சாப்பிட்றாங்க, குழந்தைகள் சாப்பிட்றாங்க. காரம் கம்மியாக இருக்கும். மது வறந்துட்டு வரவங்களுக்குலாம் இது ஒத்து வராது. ஃபேமிலியாக வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அதான் மெயின். நம்ம கடை ஃபேமிலி பாட்டி ஹோட்டலு. ஆமாம், 20 வருஷத்துக்கு மேலே நான் நடத்தி வரேன். இந்த இடத்துல நடத்துகிறேன். ஆமாம். இப்போ வந்து நம்ம அந்த கடையோட சீஃப் குக்குன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாக அந்த கைமணம், இந்த பாட்டியோட கைமணம், அதோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ அந்த பாட்டியோட அந்த ரெசிபி என்ன, ஸோ அவங்க என்னென்னலாம் வந்து வெரைட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போம். வணக்கம் பாட்டி, சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சுந்தரமாங்க ஐயா. சரி, எத்தனை வருஷமாக நீங்கள்? நான் 20 வருஷம் 21 வருஷமாக வச்சுருக்கோம் ஐயா. சரிங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. சுக்கா வந்து ரொம்ப தேங்காய் எண்ணெய், நெய், பட்டை கிராம்பு, கசகதான், இஞ்சி, பூடு எல்லாம் போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் வதக்கி கறியை தூக்கி கொட்டி நெய் ஊற்றுவோம் ஐயா. நல்லா கிண்டி அழகாக வீடே மணக்கும் ஐயா, ஏரியாவே மணக்கும் ஐயா. அங்கே வர கடைக்கார வீட்டில் மணக்குதுன்னு சொல்லுவாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. கறி தோசை, முட்டை தோசை, நெய் சுக்கா, ஈரல், வறுவல் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு மக்கள் நல்லா வந்து சாப்பிடுவாங்க ஐயா. பாட்டி கடைன்னு சொல்லுவாங்க ஐயா. நம்ம கடையில் வந்து சுக்கா, கறி தோசை சூப்பராக இன்ட்ரெஸ்டாக. இந்த சுக்கா கறி நீங்கள் தான் பண்ணுறீங்க. இந்த சுக்கா கறியில் வந்து இந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க. தேங்காய் எண்ணெய், நெய், இந்த மசாலையெல்லாம் அரவ மசாலா பூரா ஆட்டி, இஞ்சி போட்டுலேருந்து கிண்ணங்கண்ணமாக ஆட்டி வச்சுருப்போம். நிறைய ஆட்டி வச்சு போடுவோம். கடை பொடியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எந்த இதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். தண்ணி தொட மாட்டோம். சுக்கா பொடியிலலாம் தண்ணி தொட மாட்டோம். அந்த மாதிரி சுத்தமாக போட்டு அழகாக செய்வோம் ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. பாட்டி கடைன்னு நீங்கள் வச்ச பேர் தாயா. எனக்கு வயசு 91 வயசாச்சு ஐயா. அங்கே தாய் உள்ள 3 பேருமா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல வேறையா, ஆசீர்வாதமான வேறையா. ஆண்டவருக்கு ஆசீர்வதிச்சாரையா. இப்போ பார்த்தோம்னாக்கா அம்மாவோட சமையல் அதோட அந்த அப்பத்தாவோட சமையல் அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா 91 வயசுலையும் தன்னோட இந்த மக்களுக்கு வந்து நல்ல ஒரு உணவு கொடுக்கணும், நம்மளுடைய பாரம்பரியமான அந்த ஆட்டு சுக்கா, அந்த ஆட்டுக்கறி சுக்காவை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ இன்னைய வரைக்கும் தன்னுடைய கை மனம் மாறாமல் மதுரை மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் வரும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத அப்பத்தா கையில் சாப்பிட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து சாப்பிட்டு பாருங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த கடை அப்படின்னா நம்மளுடைய பாட்டி அப்பத்தா கடையில் வந்து பார்த்தோம்னாக்கா ரெகுலராக சாப்பிட்றவங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த சுவை எப்படி இருக்குது, இந்த கடையோட அந்த சுக்கா கறி சுக்கா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இருக்குது. இதில் தான் சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தோம், அது மூலமாக தான் வந்தோம். நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. அதாவது இந்த கடையோட ஸ்பெஷலான அந்த கறி சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, வெள்ளாட்டு கறி சுக்கா, அதை பற்றி நிறைய இடத்துல இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது.
சூப்பராக இருக்குங்க. பாட்டியோட வெள்ளாட்டு சுக்கா கறி. ஸோ அதில் அவங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னாக்கா நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த வீட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த மசாலா, ஸோ அதேமாரி இந்த மட்டனை வந்து ரொம்ப வெள்ளாட்டு கறியாக நல்ல குறும்பாட்டு கறியாக நல்ல நல்ல ஒரு சுக்கா மாதிரி பண்ணி ஸோ அதில் வந்து ஃப்ரை பண்ணிடுறாங்க. ஒரு டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் மறக்காமல் இந்த கடையில் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களால் மறக்க முடியாத ஒரு சுவையாக இந்த கடையில் இருக்கிற அனைத்து பதார்த்தங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.